சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் இவங்க ஏன் சேரக்கூடாது அப்படின்ற கேள்வி கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாவே அவருடைய ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு வருது. இந்த நிலையில ரெண்டு பேரும் சேர்ந்து கான்செப்ட் பண்ண இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்ப பேசும் பொருளாவே மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமான கான்செப்ட் பண்றதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பல வருட காலமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அழகழகான பாடலை கொடுத்துட்டு வராங்க ரெண்டு பேருமே. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைந்தவி ஜட்ஜாவும் கலக்கிட்டு வராங்க. ரீசெண்ட் டைமில் சரிகமபால அவங்கள சரியாக பார்க்க முடியலன்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்போ வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அண்ட் பாசிட்டிவ் வைபை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த நிலையில தான் ரீசெண்டாக நடக்கிற ஒவ்வொரு ஷோலையும் அவங்க எமோஷ்னல் ஆகிறத பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அவங்களுடைய விவாகரத்து அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த பிரிவு தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வழியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிரிவை கண்டிப்பாக அவங்க நினச்சாங்களா சேரலாம். இருந்தாலும் அவங்க இதுக்குள்ளே போக விரும்பல. அதுக்கான காரணம் என்னன்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்ப அழகான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ஜிவி ஒரு பக்கம் கான்செப்ட் தனியாகவும் சைந்தவி ஒரு பக்கம் கான்செப்ட் தனியாகவும் பண்ணிட்டு வந்தாங்க. இதில் குறிப்பாக சைந்தவி ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த ஸ்டேஜை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. டான்ஸாக இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க கூட அவங்க சேர்ந்து ஸ்டெப் போடுற விதமாக இருக்கட்டும், ரொம்பவே ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. அதை பார்க்க சைந்தவிக்குள்ளே இப்படி ஒரு திறமையா அப்படின்னு கேட்குற வகையில் தான் அவங்களுடைய டேலண்ட்டை ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வராங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜிவி அவர்கள் கூட சேர்ந்தே அவங்க கான்செப்ட் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3-4 கான்செப்ட்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க டிவோர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் நடந்தது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் நடந்தது. கிட்டத்தட்ட 20 வருட இந்த நட்பு காதல் எல்லாம் இப்போது அப்படியே மாறி போச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இது மாறிடுச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் சைட்லேயும் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. திருமண வாழ்க்கை தான் முறிஞ்சு போச்சு. ஆனால் இந்த நட்பு இப்போ வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தனித்தனியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஜிவி அவர்கள் கூட சேர்ந்து பண்ண கான்செர்ட்டில் இவங்க எமோஷ்னலான அந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ ஒரு எமோஷ்னலாக உள்ளே அடக்கி வச்சுருக்கும் போது எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்களே, இது போலலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கான்செப்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அவங்க ரெண்டு பேரோடைய ப்ரொஃபஷன் தான். அண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ப்ரொஃபஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் தான் ரெண்டு பேரும். பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லாவே பொருந்தது. 2001 நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்கள பாடக்கூடாதுன்னு சொல்லணும். அவங்க எந்த அளவுக்கு ஒரு திறமையான பர்சன் எனக்கு தெரியும். நாங்கள் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போவும் இருக்கோம், அது எப்பவுமே இருக்கும் அப்படின்ட்டு ஜிவி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் சைந்தவி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச 3 அவார்டு, ஒரு முக்கியமான அவார்டு என்னுடைய ஹஸ்பண்டோடைய பாடல்கள் இருந்து தான் கிடைச்சிது. என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த நட்பு எப்பவுமே இருக்கும்ட்டு சைந்தவியும் சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும் போது நல்லாயிருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் யாரையுமே விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கேட்க வேணால் நல்லாயிருக்கு. அது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது, அதுதான் உண்மை. ஸோ ரெண்டு பேருமே வி ஆர் குட் ஃப்ரெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்கேன், அதை எப்போவுமே வச்சுருப்பேன். அதுலேயும் தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் கோ பார்ட்னரிங்காக இருக்கோம். என்னுடைய மகள் அன்விக்காகன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கோ பேரண்டிங்காக இருக்கோம் அப்படின்ட்டு தன்னுடைய மகள் அன்விக்காக ஜிவி பிரகாஷ் சொல்லியிருப்பார். ஜிவி பிரகாஷோட ஒரு இன்டர்வியூவில் கூட அன்வி சடனாக என்ட்ரி கொடுத்து என்னப்பா பண்ணுற நீ அப்படின்னு அவங்க கூப்பிடும் போது அப்படியே பார்க்குறதுக்கு குட்டி சைந்தவி மாதிரியே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி சைந்தவியே அன்வியை கூட்டிக்கிட்டு ஜிவி பிரகாஷோடைய கான்செப்ட்டுக்கு கூட்டி போயெல்லாம் விடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு திரியறதை விட சேர்ந்து வாழ்ந்து எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த குழந்தையும் எவ்வளோ சந்தோஷப்படும் அப்படின்னு தான் பல பேருடைய எண்ணமாகவும் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும். பர்சனலாக நம்ம வெளியிலேருந்து பார்த்து சொல்லலாம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லாயிருக்கும்ட்டு, அது எல்லாருடைய ஆசை தான். அது நடந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க பர்சனலாக என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சிலர் இவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் விரிசல்லாம்
வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து நடிக்க வந்தாலே ரொம்ப க்ளோஸான சீன்ஸ் தான் நடிக்கிறாரு, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் சில கருத்துக்களை ரொம்பவே வந்து பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய ஆடியன்ஸ், அதாவது ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இசையமைப்பாளராகவே இருந்துட்டு போங்க, இதுக்காக நடிப்புலாம் வரீங்க, நீங்கள் நடிக்கிறது பிடிக்கலை, நீங்கள் வந்து பாடுங்க, இசையமைங்க, எல்லாருமே வந்து அதை ரசிக்கிறோம், ஆனால் நடிக்காதீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ்களை பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் தான் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க பாடும்போதே ரொம்பவே எமோஷ்னலான பாடல் எது பாடியிருப்பாங்கன்னா, பிறை தேடும் இந்த சாங் அவங்க பாடும்போது, உனக்கென மட்டும் வாழும் உயிரடி அப்படின்ட்டு அவர் பாடுற அந்த லைனை கேட்டு இவங்க ரொம்பவே எமோஷ்னலாக இருப்பாங்க. அதை ஜூம் பண்ணி எல்லா பக்கத்துலேயும் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ ஏக்கம் எதுக்காக அப்படின்ற கேள்வி வந்தப்போ இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாட்டில் நான் எப்படி இசையமைச்சிருக்கேன், அதுக்கு என்ன ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் நான் என்ன பாடியிருக்கேன், இதை தான் ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. கடல் கடந்து என்னுடைய பாடலை கேட்க வராங்கன்னும் போது அந்த ஒரு ஃபீலிங்கை நான் கொடுக்கணும். என்னுடைய பர்சனல் லைஃப்பை வச்சுக்கிட்டு நான் அதை வந்து அங்கே காட்டக்கூடாது. என்னுடைய ஃபீலிங் முக்கியமாக மொத்தமே நான் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ எனக்கு கெரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அப்படின்றத தெளிவாக விளக்கிட்டாரு. ஸோ ஜிவி எதனால் இப்படி சொன்னாருன்னு தெரியல, ஆனால் சைந்தவி எங்கே போனாலும் எந்த இடத்துலையுமே இவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்றத அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் மூலிமாவே தெரிஞ்சுக்க முடியுது. ரீசெண்டாக நடந்த கான்சர்ட்டில் கூட அவர் கையை பிடிச்சிட்டு போக மாட்டாரா, அண்டு அவரை முன்னாடி விட்டு தான் இவங்க பின்னாடி போவாங்க. ஸோ ஏதோ ஒரு சிக்னல் கூட அவங்க காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் எதுக்காக அவர் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உன்னாலே என் ஜீவன் வாழுது இந்த ஒரு பாடல் எள்ளுவைய பூக்களையே வைக்கம் விஜயலக்ஷ்மி தான் பாடணும். ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால பாட முடியல. நான் எதர்ச்சியாக தான் போய் கேட்டேன். அவங்க சூப்பராகவே சைந்தவி பாடினாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல விருதுகளும் கிடைச்சிது. நினச்சது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சைந்தவியும் என்ன தான் நான் ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னும் அவங்க லவ் பண்ணுறாங்கன்றது ஆடியன்ஸ் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு எமோஷ்னல்ஸ் மூலயமா அவங்க வார்த்தைகளே பேச முடியாமல் தடுமாற்றங்களை அவங்க சரிகமபா ஷோவில் ஜட்ஜாக இருக்கும் போது அவங்க பேச முடியாமல் தவிக்கிறத அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்க முடியுது. 2 பேரும் மாறி மாறி என்னுடைய கெரியர் முக்கியம், ரெஸ்பெக்ட் இருக்குது, ஸோ ஆடியன்ஸ்க்காக தான் நாங்கள் பேசுகிறோம் பழகிறோம் இப்படிலாம் சொன்னாலும் அவங்க ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக இருக்காங்க. பர்சனலாக என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதையே திருப்ப இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு சொல்கிறத விட, என்ன தான் ஆடியன்ஸ்க்காக இவங்க வந்து பாடினாலும் பேசினாலும் அவங்களுடைய குழந்தை அன்விக்காக இவங்க 2 பேரும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு வாழ ஆரம்பித்தாங்கன்னா அவங்க லைஃபே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு ஜிவிபி அவர்கள் செய்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தெரியறதே கிடையாது. என்னென்னா, அவர் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக ட்ரைப்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், படிப்புன்னு வந்துட்டால் அவர் தான் வந்து கர்ணனாக மாறுறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருந்தாங்க. ஸோ சைந்தவியும் கொஞ்சம் மனசை விட்டு பேசினாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த வகையில் சைந்தவி அண்ட் ஜிவி இவங்க 2 பேரை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.